நீங்க வேர்ல்டு கப் மேட்ச் ஆட போறீங்க. அந்த வேர்ல்டு கப்ல ஜாஸ்தி விக்கெட் எடுக்க போறீங்க. இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் கிடைக்க போகுது. ஸ்பின் போலிங்ல பந்தை எப்படி பிடிக்கணும், எப்படி போடணும்ன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு. நார்மலா எல்லாரும் ஆஃப் ஸ்பின் இப்படி போடுவாங்க, ஆஃப் ஸ்பின் இப்படி போடுவாங்க. நான் இப்படி பிடிப்பேன் சார். ஓ, அந்த ரெண்டு விரலுக்கு நடுவுல சுண்டி விரலும் அந்த மோதிர விரலுக்கு நடுவுல. ஆமா, இது பிடிக்கும். இதே இப்படி மடக்கணும்னு வைங்க சார், இது வெளில போகும் போல். ஆஃப் ஸ்பின் இது உள்ள போகும், இது மடக்கணும்னா வெளில போகும். ஓகே. ஸோ இது வந்து நியூ ஏஜ் நிறைய பிளேயர்ஸ் கண்டுபிடிச்சு வந்தது சார். ஸோ சுனில் நரேன்லாம் சூப்பரா போடுவார் சார். சுனில் நரேன். இது நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க அவங்கள பார்த்து? இது நான் டென்னிஸ் பால் விளையாடி கத்துக்கிட்டு தான் சார். பிராக்டிஸ் ஆச்சு. ஆமா ஆமா. இப்போ இதுல வந்து கூகுளி இருக்கு இல்லையா? கூகுளியும் இருக்கு சார். ஆமா, இதே இப்படி பின்னாடி இது ஃப்ரண்ட்ல இருந்து போட்டா ஆஃப் ஸ்பின் சார், இதே பின்னாடில இருந்து போட்டா கூகுளி. ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 250 செலக்ஷன்ஸ் போயிருப்பேன் சார். இது வரைக்கும் ஒரு செலக்ஷன் கூட செலக்ட் ஆனது. ஸோ இதை விட்டுட்டு போலாம்ன்ற ஐடியா? ஆமா சார், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 9 years கிரிக்கெட்டே விளையாடல. அதுக்கப்புறம் தான் when I was 27 I restarted. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப தூண்டுதலா, அந்த கிரிக்கெட்ல தான் நான் போகணும்னு எந்த விஷயம் ரொம்ப தூண்டுதலா இருந்தது? எனக்கு அந்த டைம்ல என்னன்னா, நான் நிம்மதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு அந்த பீஸ் வந்து கிரிக்கெட்ல தான் சார் வந்தது. ஸோ அப்படி ஆட ஆரம்பிச்சு நான் வந்து அதுலேருந்து வேற எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணல. ஐபிஎல் ஆடணும், இந்தியா ஆடணும், அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. சும்மா ஆடிட்டே இருக்கணும், ஜாலியாக ஆடிட்டே இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அது ஜாலியாக ஆட நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். நல்லா பண்ணி அப்படியே மற்ற ஹையர் லெவலுக்கு போயிட்டேன் சார். உங்களுடைய கிரிக்கெட் பயணம் இருக்கு இல்லையா, வாழ்க்கையில் எப்படி வந்தது? இந்த கிரிக்கெட்டுக்கு ஆசை உங்களுக்கு எப்படி வந்து பண்ணணும் சார்? ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தேன் சார் கிரிக்கெட். நான் when I was 27 நான் அப்போ தான் சார் ஆரம்பித்தேன் கிரிக்கெட். ஸோ அது வரைக்கும் மற்றதெல்லாம் 23 வரைக்கும் ஐ வாஸ் ஸ்டில் அன் ஆர்கிடெக்ட். பட் அது வரைக்கும் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு ஆர்கிடெக்சர் நல்லா ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 years நானே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அந்த புயல்லாம் கொஞ்சம் என்னோட ஒரு சைட் வந்து டேமேஜ் ஆகி பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 years சினி இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணேன் சார். மூவிஸ்லாம் நடிக்கலாம், அப்புறம் டைரக்ஷன் அதெல்லாம் ட்ரை பண்ணேன். அப்படி போச்சு. அதுவும் பெருசாக செட் ஆகல சார் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தேன். கிரிக்கெட் கொஞ்சம் டீசெண்டாக விளையாட ஆரம்பித்தேன். ஸோ அதுலேருந்து பிக்கப் ஆனது தான் சார். ஃபியூச்சர் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி 110%. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு லக்கு இருக்கு. நீங்கள் வேர்ல்டு கப் மேட்ச் ஆட போறீங்க. அந்த வேர்ல்டு கப்ல ஜாஸ்தி விக்கெட் எடுக்க போறீங்க. இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் நமக்கு தான் கிடைக்கும் போது இப்பயே நான் தான் வந்து அட்வான்ஸா விஷ் பண்ணிடுறேன். யூ கோயிங் டு பார்ட்டிசிபேட் இன் தி வேர்ல்ட் கப். ஹையஸ்ட் விக்கெட் எடுக்க போறீங்க. பயங்கர நேம்லாம் வந்துட போகிறது. உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன அதுக்கப்புறம்? சார், ஏதாவது அகாடமி ஆரம்பிச்சு இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்பின் போலிங் கற்றுக் கொடுக்கலான்னு அது ஒரு சைடில் ஐடியா இருக்கு. ஐடியா இருக்கு. ஆமாம் ஆமாம்.